Good morning, dear student. Today we are going to discuss about a new chapter, that is chapter number 10. Python classes and objects. So unit 3 ஓட last lesson இது. Python பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ் சப்போர்ட் பண்ணோம் பார்த்தோம். ஒன்று ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ் சப்போர்ட் பண்ணோம், ஆஸ் வெல் அஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் 5ல படிச்சிங்க. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ் சப்போர்ட் பண்ணுற இந்த பைத்தான் அப்படின்னா அப்போ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்டை இந்த ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த லெசனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். இது C++ல நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. கிளாஸ் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல ஃபுட்பால் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துரும். இப்போ கிளாஸ் அப்படின்றது ஃபுட்பாலை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், ஃபுட்பால் எடுத்துன்னா அதோட கலர், சைஸு, ஸோ இது வந்து அதோட ஸ்டேட்ஸ். பிஹேவியர் எடுத்துன்னா பவுன்ஸ். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஃபுட்பால் அப்படின்ற ஒரு கிளாஸ். இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கிளாஸ் இஸ் a காம்பினேஷன் ஆஃப் டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். இப்போ ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிளாஸ்ன்னு சொல்லுவோம். C++ல நம்ம படித்த அதே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கான்செப்ட் தான். பட் இங்கே எப்படி அது வேரி ஆகுது, எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி அது டேட்டா மெம்பர் அக்சஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ பைத்தான் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கிளாஸ் and objects are the key features of object oriented programming, that is oops concept சொல்லுவோம். அந்த கான்செப்டில் கீ ஃபீச்சர் எதுன்னு பார்த்தோன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் எடுத்தாலும் C++ இருந்தாலும் சரி, இல்லை ஜாவா இருந்தாலும் சரி, இல்லை பைத்தானாக இருந்தாலும் சரி, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் வந்து ஊப்ஸோட பேசிக் கான்செப்ட். தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வெரி சிமிலர் டு தி C++. நம்ம C++ல எப்படி படித்தோமோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே. பட் கிரியேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் வெரி சிம்பிள் இன் பைத்தான் கம்பேர் டு C++. C++ல விட இங்கே பைத்தானில் நம்ம அந்த கிளாஸும் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் அப்படின்னு என்னென்னா த காம்பினேஷன் ஆஃப் டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆர் பவுண்ட் டுகெதர் இன்டு எ சிங்கிள் யூனிட் இஸ் கால்டு கிளாஸ். டேட்டா மெம்பரையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் ஒரு குரூப்புக்குள்ளே அடைக்கிறோம் அப்படின்னா அந்த குரூப்போட காமன் நேம் தான் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது சிமிலராக தான் இருக்கும். இங்கே C++ல பார்த்த அதே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான், ஆனால் சிம்பிளாக இருக்கும் அதை விட அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன் பைத்தான் எ கிளாஸ் இஸ் டிஃபைன்ட் பை யூஸிங் த கீவேர்ட் கிளாஸ். அப்போ அதை ஃபஸ்ட்டு அந்த கிளாஸை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் அப்படின்ற கீவேர்டை கொடுக்கணும். எவ்ரி கிளாஸ் ஹஸ் எ யூனிக் நேம் ஃபாலோட் பை த கோலன். அப்போது கிளாஸ் வரும், கிளாஸுக்கு அடுத்தா கிளாஸ் நேம் வரும், கிளாஸ் நேம் அடுத்தது கோலன் வரும். ஸோ ஃபாலோட் பை த கோலன் யூ நீட் டு ஸ்பெசிஃபை த ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, டாட் ஸ்டேட்மெண்ட் n. தீஸ் ஆர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் பிலாங்ஸ் டு தி கிளாஸ். இப்போ ஒரு கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு அடுத்ததாக கிளாஸ் நேம் அடுத்ததாக கோலன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன். ஆஃப்டர் தட் லைன் யூ நீட் டு ஸ்பெசிஃபை த ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் எக்ஸிக்யூட்டட் பை த கிளாஸ். அந்த கிளாஸில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவை அப்படின்றத கொடுக்குறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு என்ன சொல்கிறது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷன் டெஃபினிஷனாக இருக்கலாம், இல்லை வேரியபிள் டெஃபினிஷனாக இருக்கலாம். அதை இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள், டிஃபைனிங் கிளாஸ் ஹெட்டிங்கில் where statement in a class definition may be a variable declaration, decision control, loop or even a function definition. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறது காமனாக அது என்னென்னலாம் இருக்கலாம்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனாக இருக்கலாம், ஒரு டிசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், அது இஃப் எல்ஸு, ஸோ இது மாதிரி டிசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எதுனா ஃபாரும் வாயிலாவோடு இருக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறது. ஈவன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதா கூட இருக்கலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட் சொன்ன அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் புரிஞ்சிட்டோம். அடுத்ததா வேரியபிள் டிஃபைன்ட் இன்சைட் த கிளாஸ் இஸ் கால்ட் அஸ் அன் கிளாஸ் வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன் இஸ் கால் மெத்தட்ஸ். ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாஸ் வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை
மெத்தட் சொல்கிறோம். ஸோ கிளாஸ் வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் த மெம்பர்ஸ் ஆர் டுகெதர் நோன் அஸ் மெம்பர்ஸ் ஆஃப் தி கிளாஸ். இப்போ கிளாஸோட மெம்பர் ரெண்டு பேர், ஒன்று கிளாஸ் வேரியபிள், இன்னொன்று மெத்தட். கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்க வேரியபிளை தான் நம்ம கிளாஸ் வேரியபிள்னு சொல்கிறோம், அந்த கிளாஸோட வேரியபிள். இது ஒரு மெம்பர். அடுத்தது இன்னொரு மெம்பர் யாருன்னா ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷன்? கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் மெத்தட். அப்போ கிளாஸ் வேரியபிளும் மெத்தடும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம்? கிளாஸோட மெம்பர். கிளாஸோட மெம்பர் அதை சொல்ல மாதிரி தேர்ட் பாயிண்ட்ல, கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் are together known as members of the class. The class member should be accessed through object or an instance of a class. அப்போ அந்த டேட்டா, தட் இஸ் கிளாஸ் வேரியபிளும் மெத்தடும் எப்படி அந்த ப்ரோக்ராமில் அக்சஸ் பண்ணலான்னா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் மூலமாக தான். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். த கிளாஸ் மெம்பர் ஷுட் பி accessed by using ஆப்ஜெக்ட். அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு பேர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். A class can be defined anywhere in a Python program. அப்போ ஒரு கிளாஸை பைத்தானில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ்ன்னு எடுத்தோம்னா அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டோம். கிளாஸ், கிளாஸ் வேரியபிள் நேம், கோலன். ஸோ அடுத்ததா ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்ன இருக்கலாம்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனாக இருக்கலாம், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஈவன் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனாகவும் இருக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அப்புறம் கிளாஸ் வேரியபிள் என்ன சொல்கிறோன்னா, அதாவது வேரியபிள் தட் இஸ் டிக்ளேர்ட் ஆர் டிஃபைன்ட் வித்தின் எ கிளாஸ் இஸ் கால்டு கிளாஸ் வேரியபிள். எ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் வித்தின் எ ஃபங்க்ஷன் கிளாஸ் இஸ் கால்டு மெத்தட். இப்போ இந்த கிளாஸ் வேரியபிளையும் மெத்தடையும் தான் நான் சொல்கிறோம் மெம்பர்ஸ் ஆஃப் தி கிளாஸ். கிளாஸோட மெம்பர்ஸ் சொல்கிறோம். அந்த மெம்பரை ப்ரோக்ராமில் எப்படி அக்சஸ் பண்ணலான்னா அதனுடைய ஆப்ஜெக்ட் மூலமாக, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் மூலமாக. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ். ஒன்ஸ் எ கிளாஸ் இஸ் கிரியேட்டட், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். ஒரு முறை நம்ம கிளாஸை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய ஸ்டெப் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறோம்னா கிளாஸ் இன்ஸ்டன்ஷேஷன். ஸோ கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன். ஸோ இங்கே ஒன்ஸ் அ கிளாஸ் இஸ் கிரியேட்டட், நெக்ஸ்ட் யூ ஷுட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தட் கிளாஸ். அப்போது ஒரு முறை கிளாஸை கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் இன்னொரு பேர் தான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். The process of creating object is called as class instantiation. Class instantiation. ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுற அந்த ப்ரொசீஜரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கிளாஸ் இன்ஸ்டன்சியேஷன் சொல்கிறோம். இங்கே எப்படி கிரியேட் பண்ணலான்னு பாருங்கள். ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் parenthesis ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நேம் சொல்கிறது யூசர் டிஃபைன் நேம். Note that the class instantiation use function notation, that is class name open bracket close bracket. C++ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் கமா ஆப்ஜெக்ட் 1 கமா ஆப்ஜெக்ட் 2 கமா ஆப்ஜெக்ட் 3 கொடுப்போம். ஸோ இங்கே என்னன்னா ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஓப்பன் parenthesis and close parenthesis. This is a syntax for creating an object or creating an instance of a class. ஸோ ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக அது மெம்பர் எப்படி அக்சஸ் பண்ணலாம்னா C++ல பார்த்த அதே சின்டாக்ஸ் தான். ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர், தட் மே பி அ ஃபங்க்ஷன் ஆர் தட் மே பி அ வேரியபிள். வேரியபிளாக இருக்கலாம் இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கலாம். எனி கிளாஸ் மெம்பர் தட் இஸ் கிளாஸ் வேரியபிள் ஆர் மெத்தட் சொல்கிறது ஃபங்க்ஷன் கேன் பி அக்சஸ்டு பை யூஸிங் ஆப்ஜெக்ட் வித் எ டாட் ஆப்ரேட்டர். இப்போது என்ன வரணும், கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஒரு வேரியபிளையோ இல்லை ஃபங்க்ஷனையோ எப்படி அக்சஸ் பண்ணுறோம், கிளாஸ் வேரியபிள் நேம் டாட் வேரியபிள் நேம் ஆர் ஃபங்க்ஷன் நேம். இந்த கிளாஸ் வேரியபிள்னு சொல்கிறது தான் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர். திஸ் இஸ் சின்டாக்ஸ் ஃபார் ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் கிளாஸோட நேம் என்ன, சாம்பிள். இதில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸ் தட் இஸ் கிளாஸ் வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குன்னா எக்ஸு ஒய். எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ 10, எக்ஸுக்கு வேல்யூ 10னோ ஒய்க்கு வேல்யூ 20னோ அசைன் பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்.
அடுத்ததாக பாருங்கள், இதோட அந்த கிளாஸ் டெஃபினேஷன் ஓவர். இந்த கிளாஸுக்குள்ளே வேறு எதுவும் கொடுக்கல. நான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ சாம்பிள் அப்படின்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட் எஸ். நான் மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸுன்ற அந்த வேரியபிளை சாம்பிள் கிளாஸில் இருக்கிற எக்ஸ் அப்படின்ற கிளாஸ் வேரியபிளை அக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கமா எஸ் டாட் எக்ஸ், எஸ் டாட் எக்ஸ். அப்போ எஸ்ன்றது ஆப்ஜெக்ட், எக்ஸுன்றது கிளாஸ் வேரியபிள். அப்போ எப்படி அக்சஸ் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் வேரியபிள் நேம். அது போலவே கீழே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், வேல்யூ ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஸ் டாட் ஒய். இப்போ எஸ்ன்றது இங்கே கிளாஸோட வேரியபிள், தட் இஸ் ஆப்ஜெக்ட் டாட் கிளாஸ் வேரியபிள் என்ன இருக்கு இங்கே, ஒய். நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம், எஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் எஸ் டாட் ஒய். ஸோ அப்போது எக்ஸுன்ற கிளாஸ் வேரியபிளும் ஒய்ன்ற கிளாஸ் வேரியபிள் இருக்கிற வேல்யூ ஆட் ஆகிட்டு நமக்கு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் நீங்கள் கீழே பார்க்குற அவுட்புட். ஸோ எக்ஸ்பிளேஷன் பாருங்கள், இன் தி ப்ரீவியஸ் கோட் the name of the class is simple. Inside the class we have assigned the variable x and y with the initial value 10 and 20. so அப்போ initial value என்ன பண்ணுறோம், 10 20ன்ற ரெண்டு வேல்யூவை கிளாஸ் வேரியபிளான எக்ஸுக்கும் ஒய்க்கும் கொடுக்குறோம். These two variables are called class variables or member variable of the கிளாஸ். அப்போ இந்த கிளாஸோட கிளாஸ் வேரியபிள் ஆர் மெம்பர் வேரியபிள் இதை சொல்கிறோம், எக்ஸையும் ஒய்யும் சொல்கிறோம். அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸுக்கு 10னோ ஒய்க்கு 20ன்றோம் ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்கோம். இன் கிளாஸ் இன்ஸ்டன்சேஷன் ப்ராசஸ் வி ஹவ் கிரியேட்டட் ஆப்ஜெக்ட் கால்டு எஸ். அப்போ எஸ் அப்படின்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம் டு ஆக்சஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் தி கிளாஸ். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுதான் எஸ். அதான் எஸ் ஈக்குவல் டு இங்கே கொடுத்தோம் இல்லையா சாம்பிள் அப்படின்றது, சாம்பிள் அப்படின்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் இங்கே எஸ். The first two print statement simply print the value of class variable x and y. first ரெண்டு print statement பாருங்க, x print பண்ணியிருக்கோம், y print பண்ணியிருக்கோம். நம்ம டைரெக்டாக எக்ஸும் ஒய்யும் பிரிண்ட் பண்ணல, எஸ் டாட் எக்ஸ் எஸ் டாட் ஒய். என்ன மீனிங் அதுக்கு, கிளாஸ் ஆப்ஜெக்ட் அதாவது எஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸ். அப்போது கிளாஸ் வேரியபிள் அக்சஸ் பண்ணியிருக்கோம் பை யூசிங் ஆப்ஜெக்ட் அண்ட் டாட் ஆப்ரேட்டர். And last print statement add the two values and print the result. Last print statement பாருங்க என்ன கொடுத்துருக்கோன்னா s dot x plus s dot y. அப்போ என்ன ஆகுது, x அப்படின்ற வேரியபிள் இருக்கிற வேல்யூவும் y அப்படின்ற வேரியபிள் இருக்கிற வேல்யூவும் ஆட் ஆகிட்டு எனக்கு ரிசல்ட்டில் 30 அப்படின்ற அவுட்புட் கிடைச்சிருக்கு. எக்ஸ்பிரஷன் இஸ் எவால்வேட்டட் பிஃபோர் பிரிண்ட் த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். தட் இஸ் ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு தான் நமக்கு அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம்.